ஸோ விடாமுயற்சி படத்தில் லாஸ்ட்டாக டிசம்பர் 27 சவாடிக்கா அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு பார்ட்டி வைப் சாங்காக ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு பட்டாசான செலிப்ரேஷன் மோடாக இருந்துச்சு அந்த சாங்கு. அந்த சாங் எண்டில் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட் போடல, என்னன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டை காணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான அப்செட். அதுக்கப்புறமா டிசம்பர் 31 நியூ இயர் செலிப்ரேஷனாக நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரெயிலர் வந்துடும், படத்தோட ரிலீஸ் பொங்கலுக்கு வந்துடும் சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை போட்டாங்க லைக்கா. அதில் வந்து படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னடா ட்ரெயிலர் வரும் படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான்லாம் பார்த்தீங்கன்னா நைட் தூங்கவே கிடையாது கைஸ். ஓகே படம் எப்படியும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஏகே ஃபேன்ஸ் கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டோம். அதுக்கப்புறமா உள்ள திருப்பி வந்து படத்தோட ரிலீஸ் வந்து எப்போன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்கு. படத்தோட டீசர் ரிலீஸுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது குட் பேட் அக்லி படத்தை தான் எல்லாரும் மிகப்பெரிய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்து பக்கமே தாவிட்டாங்க. பட் அந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மகிழ் திரும்பியோட சம்பவம் என்ன அப்படின்றது அந்த டீசர்லேயே இருந்துச்சு. வெறும் 1.45 செகண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு மகிழ் திரும்பியோட ரைட்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விடுவாங்களா நம்ம ஏகே ஃபேன்ஸ் அந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ன்றது பீக் லெவல் கொண்டு போய் வச்சிட்டாங்க. குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் வந்து ஏப்ரல் 10 ஒரு போஸ்டர் வந்து கூட அப்பவும் உள்ள விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் எப்போன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு லேட்டா வந்தாலும் மகிழ் திரும்பியோட படைப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல தரமான ஒர்க் பண்ணியிருந்தாரு, படத்தை பார்த்தீங்கன்னா செதுக்கி எடுத்திருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்ம லைக்காவோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. பேரமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அவங்க ப்ரொமோஷன் ஒர்க்கை பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மையாக ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெயிலரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருது சோஷியல் மீடியாவில். ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயிலர் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து கரெக்டாக 2 நாள் தாச்சு. 2 நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ வத்திக்கிச்சு அப்படின்ற ஒரு சாங்கை விட்டுருக்காங்க. இந்த சாங்கை பொறுத்தளவுக்கு ஃபீனிக்ஸ் பறவை நம்ம ஏகே 2 பேர் ஒன்று தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. எரிக்கி எழுந்து வரான்ட்டு விவேகம் படத்தில் சொன்ன மாதிரி அந்த டைலாக் ஏற்ற மாதிரி இந்த சாங் இருக்கு. ஒரு டார்க் வைப், அதாவது சவாடிக்கா பார்ட்டி வைப் அப்படின்னா இது ஒரு கில்லர் வைப்ல இருக்கு. ஒரு டார்க் டோன்ல பக்கா மாசா ஒரு சாங் இறக்கி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ 1 மில்லியன் + வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இனி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு 18 நாள் இருக்கு. 18 நாள் வரைக்குமே ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். 15 டிவி ப்ரமோஷன் வேற கட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் போஸ்டர்ஸும் வெறித்தனமா இறக்க போறாங்க. இது எல்லாமே இல்லாம இப்போ 3வது ட்ராக்கா பார்த்தீங்கன்னா ஒரு தீம் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதே எப்படி ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ப்ரமோஷன்ஸ் வந்து லைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் வரைக்குமே தொடர்ந்து ஃபேன்ஸை மரண வைப்பில் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.